சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம எல்லாருமே நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு செயல ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். அது நாட்களோ, இல்ல மாதங்களோ, இல்ல ஒரு சில வருடங்களோ கடந்ததுக்கப்புறம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய அளவுல ஒரு வருமானத்த குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துருக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மரங்கள் மூலியமா, எனக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு செயல் மூலியமா, எனக்கு எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல குறிப்பா சொல்லணும்னா, எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மரங்கள் மூலியமா ஒரு ரூ. 10,000 அப்படிங்கிறது எனக்கு லாபம் கிடைச்சது. உண்மையிலேயே இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி இத வச்சு நம்ம இந்த அளவுக்கு சம்பாரிப்போம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா, இந்த மரங்கள நான் நடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்மளோட ஓன் யூஸுக்காக நமக்கு இத நடுறோம். அது மட்டும் இல்லாம, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ட்டெல்லாம் பல டைம் சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன அந்த விஷயத்த வேத வாக்கா எடுத்து, நடிகர் விவேக் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல மரங்கள நட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல. நம்மளோட பழைய சேனல்ல கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால நானும் பார்த்தீங்க அப்படின்னா, சரி நம்மளும் மரங்கள வளர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் யூசேஜுக்கு இருக்கிற மாரி ஏதாவது ஒரு மரத்த நட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தென்னை மர கன்றுகள நான் வாங்கிட்டு ஒண்ணுமே இல்ல. வெறும் ரூ. 200 இன்வெஸ்ட்மென்ட்ல நான் இத வாங்கிட்டு நட்டு வச்சவன். இப்ப பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் கழிச்சு எனக்கு இது மூலியமா கிடைச்ச லாபம் மட்டும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாள், 15 நாளுக்கு முன்னாடி தான், அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி. நான் அந்த டைம்ல ஊருக்கு போயிருக்கும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே பல்க் பேமெண்ட்டா ஒரு ரூ. 10,000 எனக்கு இதுலருந்து முதல் வருமானமா கிடைச்சது. உண்மையிலேயே எனக்கு அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பிரமிப்பவை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா, நான் இத நடும்போது ஆரம்பத்தில சொன்ன மாரி இது பிசினஸ் மோட்டிவ்ல எதுவுமே நான் பண்ணல தான். ஆனா, நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு செயல செய்யும்போது, வருங்காலத்தில அதாவது பிசினஸ் நோக்கத்தோட பண்ணல அப்படின்னாலும், அது மூலியமா நமக்கு பிசினஸ் ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், சூழ்நிலையும் அமைந்தது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது, இந்த சமயத்தில நான் அத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே இந்த மாரி தான் நமக்கு எதிர்பார்க்காத சமயத்தில மிகப்பெரிய லாபம் குடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தொழில்கள், அதே மாரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நெறைய தொழில்கள கடந்து போயிட்டு தான் இருக்கோம். அது நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம், அதுக்கான மூலதனம், ஆரம்ப புள்ளி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா, நம்மளோட சேனல்ல நெறைய தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நெறைய நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோக்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பிசினஸ பத்தி பர்சனலா நான் என்ன நெனைக்கிறேன், அது மூலியமா என்ன லாபம் கிடைக்கும், எப்படியெல்லாம் அந்த பிசினஸ் பண்ணா நல்ல ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நானும் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதில கிடைச்ச அனுபவங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, நான் பிசினஸ் பண்ணும்போது எனக்கு என்னலாம் அனுபவம் கிடைச்சது. இது எனக்கு மட்டும் இருந்தா பத்தாது. நெறைய பேர் நாமளும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யாராவது ஒருத்தருக்கு ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு தொழில் பண்ணா, இந்த தொழில் மூலியமா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா? இல்ல அந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? அந்த மாரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தேடுதல்ல என்னோட வீடியோ கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா என்னோட வீடியோவ பார்க்குற அந்த நபர்களுக்கு, நாம தொழில் பண்றோமோ இல்லையோ, ஆனா நம்மளோட முயற்சி என்னைக்குமே கைவிடக்கூடாது. நாமளும் ஏதாவது ஒரு தொழில் ஃப்யூச்சர்ல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த தூண்ட வைக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சுயதொழில் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட முழு நோக்கமே. என்னோட தனிப்பட்ட விதத்துல சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு மோட்டிவே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள், எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டாட்டிக்ஸுமே உங்க கூட நானு பர்சனலாவே, ஓப்பனாவே நான் சொல்றேன். இந்த மாரி வேற யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டா, எனக்கு அது தெரியல.
இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் தான் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸை எதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்குமோ எந்த மாதிரியெல்லாம் பண்ணணுமோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம என்னதான் வீடியோ பார்த்தாலும் கூட நாம் ஒரு பிஸ்னஸ் இறங்கி பண்ணினா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாகவே கற்றுக்கிட்டதாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அதுலேருந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். வீடியோ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஊந்துகோல் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கவே முடியும். அப்படிங்கிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் என்னோட வீடியோவை தவிர்த்துட்டு 1000 வீடியோக்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் பாருங்கள். எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன மோட்டிவோட அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் நமக்கு என்ன கிடைச்சிது, பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து நேரத்தை செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உங்களோட தேடுதலை என்றைக்குமே நிறுத்தாதீங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டும் எந்த ஒரு வீடியோவுமே பாருங்கள். தேவையில்லை அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதை கூட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு முதல்ல அதுக்கான முயற்சியில் இறங்குங்க. ஏன்னா என்னதான் வந்து நம்ம அதை பற்றின டீட்டெயில்கள் மற்ற வீடியோக்களில் தேடினாலும் கூட ப்ராக்டிக்கலாக இறங்கி பண்ணும்போது கிடைக்கிற அனுபவங்கிறது என்றைக்குமே தனித்துவமானது. அதுதான் வந்து நமக்கு நிலைச்சி நிற்கும். நமக்கு கை கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா அதுதான். அதை எப்போவுமே மறக்காதீங்க. அதனால தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் நான் வந்து எதார்த்தமாக வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்காகவும் நடிகர் விவேக்குக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த இந்த மரங்களால் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் குறைந்தபட்சம்னு பார்த்தாவே இல்லை அதிகபட்சம்னு பார்த்தாவே முதல் வருமானமே ஒரு 10,000 நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து அதாவது இந்த மரம் நடும்போது நான் எப்படி இதை நட்டேன், எந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்மளோட பழைய சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்த வருஷத்தில் நட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்ன மோட்டிவ்க்காக நான் நட்டேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம யதார்த்தமாக எந்த மோட்டிவுமே இல்லாமல் செய்கிற சில செயல்கள் நமக்கு ஃப்யூச்சரில் அது கூட கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி எனக்கு இந்த தொழில் மூலிமா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிடைச்சதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளால் முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யாருமே யோசிக்காதீங்க. முதல்ல என்னால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணினா மட்டும்தான் எதையுமே உங்களால் தெளிவாக பண்ண முடியும். உங்களால் அதுலேருந்து கற்றுக்கவும் முடியும். இதை மட்டும் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கங்க. கண்டிப்பாக எதையுமே துணிஞ்சு பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவமாகவே மாறும். கண்டிப்பாக உங்களுடைய முதல் முயற்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையே கொடுக்கும். அப்படிங்கிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதனால் நம்மளோட வீடியோவை பார்க்குற நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம், வீடியோவை பார்க்குறதோட நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நண்பர்கள் யார் அந்த மாதிரி தொழில் பண்ணாலும் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து யாராவது ஒரு நண்பர் அது மூலியமா மோட்டிவேட் ஆகி யாராவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு டைம் பேசுங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். அதுக்காண்டி தான் நான் பேச சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.